வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது, ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் 2025ஆம் ஆண்டில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறதுங்க. எனவேதான் அனைத்து ஆட்டத்தையும், குறிப்பாக ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடம் அமைய போகிறது. அதிலும் இந்த வருடத்தில் உங்களுடைய அமைப்பிற்கு நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. மற்றவர்களை நம்புவதால் சில ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசியாகவும் துலாம் ராசிக்காரர்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பொற்காலமாக மற்றவர்களை நம்பாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோக பலன் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டில் பெருவாரியான கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக மாறுவதே அதற்கு மிக முக்கிய காரணம். குறிப்பாக முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய 9 குரு என்ற அமைப்பிற்கு செல்கிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். ஏனென்றால் 9 குரு அமரும் போது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடமாகிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலும் குருவின் சுப பார்வை அமோகமாக பதிகிறது. 5ஆம் இடத்திற்கு ராகு வருகிறாருங்க. ராகுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் அபரிவிதமான மாற்றத்தை இந்த வருடத்தில் 2025 நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. 12 ராசிகள்ல 2025 அதிக லாபத்தையும் அதிக அதிர்ஷ்டத்தையும் எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது என்று கேட்டால் நிச்சயமாக அதில் முதன்மையான ராசியாக துலாம் ராசிதான் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த வேளையில் உங்களுடைய யோகங்களையும் உங்களுடைய பலன்களையும் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் உண்டுங்க. உங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தேவை முடிந்ததற்கு பிறகு கருவேப்பிள்ளையை போல் உங்களை தூக்கி போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய போவதால் தனித்து செயல்பட முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் ஆண்டாக பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் அள்ளி கொடுக்க போகின்றன. இதில் முதன்மையான யோகத்தை குரு 9 அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க. மார்ச் 29ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியால் அமோகமான யோகம் நிறைவாக உண்டு. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் பொற்காலமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் மற்றவர்களை நம்பி கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலர் உங்களை ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. உங்களுடைய பயன்களை, உங்களுடைய திறமைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதனால் யாரையும் நம்பாதீங்க. நம்பினால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக மாறிவிடும். யோகம் நிறைந்த ஒரு ஆண்டு மற்றவர்களை நம்புவதால் ஏமாற்றம் நிறைந்த ஆண்டாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தாலும் சரி, கலைத்துறை ரீதியாக புதிய சாதனைகளை படைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களும் மற்றவர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய பணிகளை கரெக்டா செய்யுங்க.
நிச்சயமாக அதில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இல்லை என்றால் உங்களை பல்வேறு வகையில ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது விரயத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். எனவே அனைத்திலும் லாப சிந்தனையும் உயர்ந்த சிந்தனையும் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் உண்டு. கேதுவின் அமைப்பால் மிக பெரிய உயரங்களை கூட எளிதாக அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. ஆனால் 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் குரு அஷ்டமத்திலும் சனி பஞ்சமத்திலும் கேது விரயத்திலும் இருக்கும் போது செவ்வாயும் வக்ரத்தில் இருப்பாருங்க. அது மட்டுமல்லாது நீச்சம் அடைந்தும் சஞ்சரிப்பார் செவ்வாய். மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் நீச்சம் அடைந்திருப்பதால் இந்த வருடத்தின் துவக்கம் என்பது சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வருடத்தின் பிற்பகுதியில மார்ச்சுக்கு பிறகு நல்ல யோகங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த நேரத்தில் மிக வலுவாக செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமருவார். பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் செவ்வாயின் அமைப்பாலும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பிற்பகுதியில் ஜென்மத்திற்கு வந்தாலும் நல்ல மாறுதலை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் வருடத்தின் துவக்கத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் வக்ரத்திலும் நீச்சமும் பெற்றிருப்பதால் பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அதற்கான ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. ஏனென்றால் அதில் சில சிக்கல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல மாறுதலை நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்யலாம். மேலும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலும் வலம் வரப்போகின்றன. சில மாதங்கள்ல அதீத நன்மையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் சில மாதங்கள்ல ஒரு மந்தமான சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் பல்வேறு இடங்களை ஒரே நேரத்தில் சேர்ந்து வலுப்படுத்துங்க. அப்படி வலுப்படுத்துவதால் சில சிக்கலையும் சில நேரங்களில் அதீத நன்மையையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நிச்சயமாக பல சிரமங்களை தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் 12 இடங்களிலும் 12 முறை அல்லது 13 முறை சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் துரிதமாக மாற்றமடைவதால் துரிதமாக மகிழ்ச்சியும் துரிதமாக விளைவுகள் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் நல்ல வகையில அமைவதற்கான யோகத்தை சந்திரன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பல வகையில சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பின் காரணமாக 2025இல் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதிக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மார்ச் மாதத்திற்கு பிறகு பயன்படுகிறது. அதில் முதன்மையான யோகத்தை அனைத்து கிரகநிலைகளுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் தனித்து செயல்பட முயற்சி செய்யுங்கள். கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிக பெரிய அளவிலான ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் கூட்டு முயற்சி என்றால் நிச்சயமாக அதற்கான முன் ஏற்பாடுகளை முன் வரைமுறைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அதில் காரணமாக பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவில் அஷ்டம குருவின் பாதிப்புகள் விலகி ஆகிய குருவால் நிறைந்த யோகத்தை முதன்மையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.